வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞானமாகவும் மாறும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலும் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. நச்சுகளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த மகான்களும் ஆசைய 8 வார்த்தைகள்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என்று. இந்த 8 வார்த்தைகள் எங்க வந்தாலும் அது ஆசையை குறிக்கக்கூடிய அந்த சொல்தான் என்று சாமிஜி சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது? முரணான ஆசைதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அதே போல சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொன்னாங்களே சாமிஜின்னு கேட்கும்போது, புத்தர் சொன்னது முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசை தான் வேண்டாம் என்று புத்தர் சொன்னாங்க என்று சாமிஜி சொல்லுவாங்க. இந்த பூமியில நம் வாழும் கால வரையிலும் நமக்கு தேவையான மண் வேண்டும். ஒரு வீடு கட்டி நம்ம தொழில் செய்து நம்ம அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு குடோனு, ஒரு வியாபாரியா இருந்தா, அதே போல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வீடு வேணும். வசிப்பதற்கு மண் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. விவசாயியா இருந்தா விவசாய விளைநிலம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த நிலைக்கு ஏற்றாற் போல மண் இருந்தாதான் நம்ம இந்த பூமியில வாழ முடியும். அதே போல வாழ்க்கை துணை. பிறந்தது முதற்கொண்டு இறக்குற வரையிலும் நம்முடைய பெண் துணை இல்லாம நாம இந்த பூமியில வாழ முடியாது. அதே போல ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அந்த துணையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்தந்த காலகட்டங்கள்ல தாயாக, அப்பாய் பாட்டியாக, அதே போல சகோதரியாக, மகளாக, பேர குழந்தைகளாக நம் வாழ்க்கையில பெண்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே பொன் பொருள் வாழ்க்கை செலவுக்கேற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது, இதை உணர்வேங்கிறாங்க. அதுவேதான் வாழ்க்கைன்னு சொல்லி பணத்தை பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கிறதும் அது நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மகான் கிட்ட ஒருத்தர் போறாரு, அவருக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அந்த மகானை போய் சந்திக்கிறாங்க. சுவாமி, நான் ஞானம் பெற வேண்டும் என்று சொல்றாங்க. ஞானம் பெறலாமே, ஞானம் பெறுவதற்கு மிக எளிமையான வழி இருக்கு, ஞானம் பெறலாம் என்று சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை பூரா அந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த மகான் சொல்றாரு. 1-2 போட்டு தொடர்ந்து எழுதி கொண்டே வர்றாரு அந்த அன்பர். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இன்னொரு பேப்பர் கொடுங்க சாமின்னு கேட்டு கூட வாங்கி இன்னும் எழுதுறாரு. இப்படி எல்லாம் எழுதி முடிச்சு அந்த மகான்கிட்ட கொடுக்கும்போது அந்த மகான் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம்ங்கிறது இதுதான். இவ்வளவு ஆசைகளை மனதில் நீங்க தேக்கி வைத்து கொண்டு நாம இறைநிலை அடையணும், ஞானம் பெறணும் என்ற அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. அப்போ சாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு பயிற்சியை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆசையை சீரமைத்து வாழும்போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு உதாரண கதை. ஒரு பாறை, ஒரு சிற்பி சிலை வடித்து கொண்டிருக்கிறான். அதுல சாபம் பெற்ற தேவதை வந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த உளிரால அதை உடைச்சி எடுக்கும் போது சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சாபம் பெற்ற அந்த தேவதை சொல்லுது, 1 மணி நேரம் நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதாக நீங்க மாறிடுவீங்கன்னு. வெயில் சொல்லன்னு அடிக்குது, சூரியனா மாறணும்னு நினைக்கிறான். சூரியனா மாறிடான் அந்த சிற்பி. அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மேகங்கள் மறைக்குது. அப்ப மேகமா மாறணும்னு நினைக்கிறார். மேகமா மாறி
நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த மேகம் மழையா பொழியுது. மழை அடிச்சுக்கிட்டு போகுது தண்ணியால. மழையா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்தது மலையில ஒரே ஒரு பாறை மட்டும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கு, பாறையா மாறணும்னு நினைக்கிறார். அந்த பாறையை ஒரு சிற்பி அப்படியே ஒளியால வடித்து கொண்டிருக்கிறார். அந்த சிற்பியா மாறணும்னு நினைக்கிறான். இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆசையை சீரமைத்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க